Hello guys, welcome to our channel Lexiology. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி offense affecting life வந்து பார்த்திருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. So இதுல நம்ம organized crime னா என்ன, petty organized crime னா என்ன, terrorist attack னா என்ன. So இது மூணையும் பத்தின இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். So organized crime னா என்ன அப்படின்னு செக்ஷன் 111ல வந்து சொல்லியிருக்காங்க. So இதோட மீனிங் சப் கிளாஸ் 1ல வந்து சொல்லியிருக்காங்க. So என்ன அப்படின்னா ஒரு unlawful activities. So unlawful activities னா என்னென்னலாம் வரும்னா kidnapping, robbery, theft, அதாவது vehicle theft, so prostitution காண்டி trafficking பண்றது, so இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லாமே unlawful activities தான். so இதெல்லாம் ஒரு மெட்டீரியல் பெனிஃபிட். என்ன மெட்டீரியல் பெனிஃபிட்னா ஃபினான்ஷியலா அவங்களுக்கு பெனிஃபிட் காண்டி இந்த மாதிரி கிரைம் எல்லாம் பண்றாங்க. so இதெல்லாம் யார் பண்றா அப்படின்னு கேட்டா ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட் இல்லைன்னா அவங்களுக்கு பதிலா இருக்கு அவங்களுக்காண்டி இருக்கக்கூடியவங்க பண்றாங்க. so ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட்னா என்ன அப்படின்னு பார்த்தா so ஒரு கிரைமை சரியான முறையில பண்ணுவாங்களாம். ஒரு ஆர்கனைஸ்டு மேனர்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு கிரைமை பண்றாங்க அப்படின்னா அதுதான் ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட் அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸ் 2ல வந்து பனிஷ்மெண்ட் வந்து சொல்றாங்க. சோ பனிஷ்மெண்ட் இப்போ ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் பண்ணி ஏதாவது அவங்க டெத் நடந்துருச்சு அப்படின்னா சோ அவங்களுக்கு டெத் ஆர் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் பிளஸ் 10 lakh ஃபைன் அப்படின்றத சொல்றாங்க. அதர் ரிசல்ட் எல்லாம் 5 yearsல இருந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் பிளஸ் 5 lakh வந்து ஃபைன் அப்படின்றத சொல்றாங்க. அதர் ரிசல்ட்னா என்ன அப்படின்னு கேட்டா சப் கிளாஸ் 3, 4, 5 இது மூணு தான் வரும். சோ அதர் ரிசல்ட்ன்றப்ப சப் கிளாஸ் 3ல என்ன சொல்றாங்க அப்படின்னா யாரெல்லாம் ஒருத்தவங்களை அப்டேட் பண்றாங்களோ ஆர்கனைஸ்டு கிரைம் பண்றதுக்கு ஒருத்தவங்களை தூண்டுறாங்களோ இல்லைன்னா அந்த ஆர்கனைஸ்டு கிரைம் பண்ண ட்ரை பண்றாங்களோ அட்டெம்ப்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அதர் ரிசல்ட்டுக்கு கீழே 5 yearsல இருந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் பிளஸ் 5 lakh ஃபைன் அப்படின்றது கிடைக்கும். சப் கிளாஸ் 4ல வந்து யாரெல்லாம் அந்த ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட்டோட மெம்பரா இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கும் அந்த 5 year to லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் பிளஸ் 5 lakh ஃபைன் அப்படின்றது கிடைக்கும். சப் கிளாஸ் 5ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப யாரெல்லாம் அந்த ஆர்கனைஸ்டு கிரைம் பண்ணவரை கன்சீல் பண்ணி வைக்கிறாங்களோ மறைச்சு வச்சுக்கிறாங்களோ சோ மறைச்சு வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ சோ அவங்களுக்குமே அந்த 5 yearல இருந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் பிளஸ் 5 lakh ஃபைன் அப்படின்றது கிடைக்கும். சோ ஆனா இப்ப அந்த கன்சீல் பண்ணி வைக்கிறாங்க அந்த வைக்கக்கூடிய ஒருத்தவங்க அவங்களோட ஸ்பௌஸா இருக்காங்க. அதாவது இப்போ ஒய்ஃப் ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃபை மறைச்சு வச்சிராரு மறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. இல்ல ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் பண்ணிருக்காங்கன்னா ஒய்ஃப் வந்து அவங்க மறைஞ்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா சோ அவங்களுக்கு இது வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் வந்து பண்ணிருக்காங்க அப்போதைக்கு தேடப்படக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி யாரோட பொசிஷன்ல இருக்கோ அவங்களுக்கு 3 yearsல இருந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் பனிஷ்மெண்ட் பிளஸ் 2 lakh ஃபைன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிளஸ் 7ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட்க்கு பிஹாஃபா ஒரு பர்சன் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி மூவபிள் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கணக்குல வந்து வரல அப்படின்னா சோ அவருக்கு வந்து 3 yearல இருந்து 10 year வரைக்கும் பனிஷ்மெண்ட் பிளஸ் 1 lakh ஃபைன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம். பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்றது செக்ஷன் 112ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம்னா என்னன்னா ஸோ இந்த மாதிரி தெஃப்ட் ஸ்நாச்சிங் இந்த மாதிரி சின்ன சின்ன கிரைம் எல்லாம் இருக்குல்ல அதுதான் பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு வந்து 1 yearல இருந்து 7 year வரைக்கும் பனிஷ்மெண்ட் பிளஸ் ஃபைன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டெரரிஸ்ட் அட்டாக் 113ல வந்து சொல்றாங்க. ஸோ 113 சப் கிளாஸ் 1ல வந்து டெரரிஸ்ட் அட்டாக்னா என்ன அப்படின்றத மீனிங் சொல்றாங்க. ஸோ இந்தியாவோட இன்டெகிரிட்டி, யூனிட்டி, சாவர்னிட்டி, செக்யூரிட்டி, எக்கனாமிக் செக்யூரிட்டி சோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே பயமுறுத்துற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க ஒரு ஆக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுதான் டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பயமுறுத்துறதுன்றது மொத்த பீப்புளையும் பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம். சோ இதுதான் நம்ம டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சப் கிளாஸ் 1ல வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பயமுறுத்துறது எந்த மாதிரி நம்மளை வந்து பயமுறுத்தலாம் அப்படின்னு சப் கிளாஸ் 2ல வந்து சொல்றாங்க. எதெல்லாம் யூஸ் பண்ணி அப்படின்னு சோ இதெல்லாம் பாம், டைனமைட், எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ், லீத்தல் வெப்பன், ஃபயர் ஆர்ம்ஸ், வேற ஏதாவது கெமிக்கல், ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஸோ என்ன பண்றது அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா டெத் இல்லைன்னா இன்ஜுரியை வந்து அந்த பீப்புளுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ராப்பர்ட்டியை வந்து டிஸ்ட்ரக்ஷன் அங்கங்க பாம்பு வைக்கிறது அந்த மாதிரிலாம் ப்ராப்பர்ட்டியை வெடிக்க வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்றாங்களே ப்ராப்பர்ட்டியை வந்து டிஸ்ட்ராய் பண்றது. தேர்ட் ஒன் வந்து இப்ப கவர்மெண்ட் நெசசரிக்காண்டி பண்ணக்கூடிய சப்ளை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வைக்கிறது.
வைக்கிறது. இப்போ வாட்டர் ரெகுலரா போய்க்கிருக்குன்னா வாட்டரை ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்கள பயன்படுத்துறது. சோ 4வது என்ன அப்படின்னா, சோ நம்மளோட இந்தியாவோட மானிட்டரி ஸ்டெபிலிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்றது. என்ன அப்படின்னா, ஸ்மக்லிங் பண்றது மூலியமா, இல்லைன்னா கவுண்டர் ஃபீட் கள்ள நோட் அடிக்கிறது மூலியமா நம்மளோட எக்கனாமிக்க ரொம்ப லோவாக்குறது. 5வது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஆர்மி டிஃபென்ஸ் ரிலேட்டடா வச்சிருக்க ஆர்மி இல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா வச்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்மளை வந்து பயன்படுத்தி நம்மளோட இன்டெகிரிட்டி, யூனிட்டி, சாமனிட்டி, செக்யூரிட்டி, எக்கனாமிக் செக்யூரிட்டிஸ் இது எல்லாத்தையுமே அவங்க வந்து த்ரெட்டன் பண்றதுதான் டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சப் கிளாஸ் 3ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, forced to cause the death of public functionaries. ஸோ பப்ளிக் ஃபங்க்ஷனரிஸ்னா என்னன்னா, கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், அதாவது சிஎம் ஆஃபீஸ், பிஎம் ஆஃபீஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். அங்க ஏதாவது பாம் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி அங்க ஏதாவது டெத் கொண்டு வருது. சீல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்னாப் பண்ணி இந்த மாதிரி கிட்னாப் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட வந்து நீங்க இந்த பண்ணல அப்படின்னா நான் இவங்க எல்லாத்தையும் கொண்டுருவேன். ஹைஜாக் எல்லாம் நடக்கும் பாத்தீங்களா. சோ இந்த மாதிரி எங்களோட ஆளை நீங்க வெளியே விடல அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ண சொல்லுவாங்க, இல்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து கடத்தி வச்சுட்டு அவங்கள கொன்றுவேன் இப்படி நீங்க பண்ணல அப்படின்னா, அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து மிரட்டுறது. சோ இது எல்லாமே டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. சப் கிளாஸ் 2ல என்ன சொல்றாங்கன்னா, சோ இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணி அங்க வந்து ஒரு டெத் அப்படின்றது நடந்துருச்சு அப்படின்னா, சோ அவங்களுக்கு டெத் ஆர் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் பிளஸ் ஃபைன் அப்படின்றது கிடைக்கும். இன்கேஸ் அதர் கேசஸா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 5 இயர்ஸ்ல இருந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் பிளஸ் ஃபைன் அப்படின்றது கிடைக்கும். இந்த மாதிரி அதர் அப்படின்றப்ப பார்த்தோம்ல, அதர் அப்படின்னா இங்க வந்து சப் கிளாஸ் 3 and 4 வந்து வருது. 3ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சேம் அங்க சொன்ன மாதிரிதான் அபேட்மெண்ட் பண்றது, அட்டெம்ப்ட் பண்றது, இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஆக்ட் பண்றதுக்கு வந்து அட்வொகேட் ஹெல்ப் பண்றது, அட்வைஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுங்க, அந்த மாதிரி அட்வைஸ் பண்றது. ஸோ இது எல்லாத்துக்கும் தான் 5 இயர்ல இருந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் பிளஸ் ஃபைன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சப் கிளாஸ் 4ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்ப யாரெல்லாம் இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்கல்ல அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல, அந்த கேம்ப் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு யார் ஹெல்ப் பண்ணிருப்பாங்களோ சோ அவங்களுக்கும் இந்த 5 இயர்ல இருந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் பிளஸ் ஃபைன் அப்படின்றது கிடைக்கும். அடுத்து சப் கிளாஸ் 5ல வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, சோ இப்படி இந்த ஆர்கனைசேஷன்லாம் நிறைய இருக்குல்ல, இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம், சோ அதுல யாராவது மெம்பரா இருக்காங்க அப்படின்னா சோ அவங்களுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் பிளஸ் ஃபைன் அப்படின்றது கிடைக்கும். அடுத்து சப் கிளாஸ் 6ல வந்து இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணவங்கள கன்சீல் பண்றது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அவங்கள மறைச்சு வைக்கிறதுக்கு, சோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 3 இயர்ல இருந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் கிடைக்கும். அது சேம் அதுல சொன்ன மாதிரி தான், ஸ்பௌஸ் அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வந்து கிடைக்காது. சப் கிளாஸ் 7ல என்ன சொல்றாங்கன்னா, சோ இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக்ல வந்து இன்வால்வ் ஆகி சோ அவங்களோட கம்யூனிகேஷன் மூலமா, அதாவது ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா சோ அவங்களுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் பிளஸ் ஃபைன் அப்படின்றது கிடைக்கும். ஆக்ட அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்டுக்கு கீழே கொண்டு வரலாமா, இல்ல இந்த செக்ஷன் 13க்கு கீழே டெரரிஸ்ட் ஆக்டா கொண்டு வரலாமா அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னா எஸ்பிக்கும் அவருக்கு ஹையரா இருக்கக்கூடிய ரேங்க்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசருக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் இல்லைன்னா அவருக்கு ஹையரா இருப்பாங்கல்ல அந்த போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படின்றதையும் இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. சோ அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. சோ புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திஸ் இஸ் லெக்சியாலஜி வேர் த லா மீட்ஸ் லாஜிக்.